ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனை நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்பெஷல் செட் தோசை. அதை வீட்டில் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ஹோட்டலில் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம், அப்புறமா கல்யாண விசேஷத்தில் இந்த தோசையை நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தோசை நல்ல பஞ்சு மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு இந்த தோசையை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தோசைக்கு முதல்ல நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 2 கப் இட்லி அரிசி. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மித்த பொருள்லாம் அளந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுலேயே 1/2 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து, முழு உளுந்து தான் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அலசிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக இந்த தோசைக்கு முக்கியமாக சேர்த்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் இருக்கு இல்லைங்களா? அதுதான் நாம் எடுத்துருக்கிற அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க, அதாவது 1/2 கப். அதை நம்ம இப்போ ஊற வைக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்காக மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். நம்ம அரிசியெல்லாம் ஊறி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி உளுந்து எல்லாமே. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டுடலாம். சில பேர் அரிசி தனியாக உளுந்து தனியாலாம் கூட அரைப்பாங்க. அப்படிலாம் அரைக்க தேவையில்லை, ஒன்றாவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், நல்லா வரும். இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அவலில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இது ஆட்டினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஆப்ப மாவுக்கு அரைப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சுற்றியெல்லாம் நல்லா அந்த அரிசி போய் நின்றுக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா 2 டைம் போட்டு அரைச்சிக்கோங்க, ஒரே டைமில் போட்டு அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம மூடியெல்லாம் கொஞ்சம் நேரம் அரைபட்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு அரைபட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இன்னும் நல்லா குருணை தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். அதனால் மறுபடியும் நான் மூடி போட்டுறேன். இன்னொரு 10 நிமிஷம் போல் நல்லா அரைபடட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அரைபட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அவலை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுத்துட்டு எடுத்துருக்கிறேன். இந்த டைமில் இதை உள்ளே சேர்த்துடலாம். நான் பட்டை அவல் யூஸ் பண்ணியிருக்கிறனால டக்குன்னு ஊற வச்சுட்டேன். நீங்கள் கெட்டி அவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை நம்ம தோண்டி எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. எப்பயுமே மாவு எந்த மாவு ஆட்டினீங்கனாலும் கை வச்சு நல்லா கலக்கணும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். புளிச்சு வந்தது அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும், பஞ்சு மாதிரி. இட்லி மாவும் அப்படி தான், ஆப்பமாவும் அப்படி தான், இதே மாதிரி இந்த செட் தோசை மாவும் அப்படி தான். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஓரங்களையெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் இப்படியே விட்டுறலாம். நான் இப்போ நைட் ஆட்டிகிட்ருக்கிறேன். காலையில் நம்ம டேஸ்டான செட் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு. அதே மாதிரி மாவு அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. நார்மலான இட்லி தோசை மாவோட இந்த அவல் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறது சான்ஸே இல்லை, அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளோ மாவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் மட்டும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு போடாமையுமே நல்லா தான் வந்தது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கோதுமை தோசை சுடுறதுக்கு அந்த மாவுக்கு கலப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இதில் நீங்கள் கலந்துக்கணும்.
ஸோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா ஈவனாக சூடாகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சிட்டு கரண்டி வச்சு அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். யூஸ்வலாக வந்து அப்படியே ஒரு கிளாத் வச்சு பண்ணுவாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் ப்ரௌன் ஆகாது. அது மாதிரி அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொன்னது என்னென்னா, தோசை ஊற்றிட்டு தானாகவே அது ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம், ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம் அப்படிங்கிறனால மூடி போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டை வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வரணும். அப்போ தான் நீங்கள் அரைச்சிருக்கிற மெஷர்மெண்ட் அப்புறமா சோடா உப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோடா உப்பு சேர்த்துலேன்னா நிறைய ஓட்டைகள் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் சாஃப்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சோடா உப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நல்லா அடிப்பக்கம் மட்டும் முருவலாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மேலே நல்ல பஞ்சு மாதிரி அருமையாக வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அவ்வளோதான். என் கல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, அதனால நான் கொஞ்சம் மாவு வச்சு கலந்து விடுறேன். இப்போ அடுத்த தோசையும் நமக்கு அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான செட் தோசையை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே வாசனை வந்து வேறு மாதிரி இருந்தது நார்மல் தோசையை விட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு வடகறி வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து தான் வரும். இதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்ப வீடியோ லென்த்தாக வரும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த வீடியோவை நான் போட போகிறேன். பாருங்கள். இதோட வந்து வெஜ்ஜில் குருமா எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சட்னி அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி சிக்கன் கறி எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.